Magnus Carlsen is the world champion. Definitely, I want to beat him. மேக்னஸ் கார்ல்சனை நேற்று குகேஷ் ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இவரோட 12 வருஷம் உழைப்பு இருக்கு. இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 2006 சென்னையில குகேஷ் தம்மராஜு பிறக்கிறாரு. 7 வயசுல இவங்க அப்பா சொல்லி விளையாட்டுத்தனமா செஸ் போர்டை கையில எடுக்கிறாரு. அதுல ஆர்வம் அதிகமானதும் ஒரு செஸ் கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ப்ரொஃபஷனலா செஸ் கேமை கத்துக்கிறாரு. கத்துக்கிட்ட 2 வருஷத்துல ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல வின் பண்றாரு. பையனோட திறமையை பார்த்தா தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு நிறைய காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போய் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப காலகட்டத்துல ஸ்பான்சர்ஸ் இல்லாம இவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. 2013 நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல மேக்னஸ் கார்ல்சன் கிட்ட விஸ்வநாதன் ஆனந்த் தோத்து போறாரு. இதை பார்த்த குகேஷ் ஒரு நாள் இந்த மேக்னஸ் கார்ல்சனை நான் டிஃபீட் பண்ணுவேன் சபதம் எடுக்கிறாரு. 12 வயசுலயே யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வின் பண்றாரு. அண்ட் 18 வயசுல செஸ் வரலாற்றிலேயே யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கு சொந்தக்காரனா மாறாரு. அண்ட் நேத்து நடந்த நார்வே செஸ்ல வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 செஸ் பிளேயர்னு சொல்லப்படுற மேக்னஸ் கார்ல்சனை நேருக்கு நேர் தோக்கடிச்சிருப்பாரு. இவரோட கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக கடுமையா உழைச்சு பிடிவாதத்தனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அதை நம்மளால சாதிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.